அறிவு பொருள் யாரு? சிவமா ஒருத்தம் தான். உயிர் எதை சாடுகிறது? ஆணவத்தை சாடுகிறது. ஆணவம் என்ன பொருள்? அறியாமை பொருள். இப்போ உயிர் ஆணவ பொருளை சார்ந்தால் உயிருக்கு என்ன வரும்? அறியாமை வரும். இதுதான் ரகசியம். இருக்கிறதே 3 பொருள்: சிவம், உயிர், ஆணவம். சிவம் ஞான பொருள், ஆணவ அறியாமை பொருள், உயிர் சார்பு பொருள். எதை சாருகிறதோ அதை அனுபவத்தின் வாயிலாக அந்த பொருளின் குணத்தை தன்னுடைய குணமாக ஏற்றுக்கொள்ளும். இதுதான் சைவம். பதி பசு பாசம் என்றதனுடைய விளக்கம் இதுதான். இப்ப கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த உயிர் எதனால் துன்பம் அடைந்து கொண்டிருக்கிறது? மனித பிரிவுக்கு வந்த பிறகு அறியாமையினால. இந்த துன்பம்லாம் எப்ப போகும்? அறிவு பெற்றால் போகும். அறிவு எப்படி பெறுவது? அறிவு பொருளாகிய இறைவனை சார்ந்தால் தான் அறிவு பெற முடியும். வேற வகையெல்லாம் அறிவு பெறவே முடியாது. இப்ப நம்ம அன்பது இருக்கிறாரு, மாணிக்க அவர்கள் இருக்கிறார்கள், நிறைய கவிதை எழுதுகிறார்கள். எப்படி எழுதுகிறார்கள்? பெருமானை சாரச்சார உள்ளுக்குள்ள அந்த உணர்வு வரும். அதை வைத்துக் கொண்டு தான் எழுத முடியும். நானா யாப்பரங்கலக்காரியெல்லாம் படிச்சுட்டு பாட்டு இப்படி எழுதுவதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அகராதியை வச்சுக்கிட்டு சொல்லலாம் தேர்ந்தெடுத்து சொல்லலாம் போட்டு கவிதை எழுதுனா அது கவிதையா இருக்காது. உலகத்தில் ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு திறமை உண்டு. அந்த திறமை பெருமான் கொடுத்தது. சொல்ல வந்த கருத்து என்ன? அறிவு பொருளாகிய இறைவனை சார்ந்தால் ஒழிய உயிருக்கு எது வராது? அறிவு வராது. அறிவு வரவில்லை என்றால் அறியாமை நீங்க. இருளை ஓட்டணும். என்ன பண்றது? ஒரு தொடப்பத்தை எடுத்து பெருக்குன்னா இருள் ஓடிடுமா? ஒரு ஒட்டடை குச்சி எடுத்துக்கிட்டு அடி அடி